அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம ராசியா இல்லை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் தேடின வீடியோவாக எந்த வீடியோ இருக்கப்பெற போகிறதுங்க. ஆமாங்க, இன்னைக்கான நம்ம ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்களினுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன மாதிரியான குணாதிசயங்களோடு இருப்பீங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் தங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள், என்னென்ன விஷயங்களில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது நவக்கிரகங்களினுடைய தலைவனான சூரிய பகவான அதிபதியாக கொண்ட ராசி தாங்க சிம்மம். காலபுருஷ தத்துவத்தில் 5ஆவதாக வரக்கூடிய ராசி அப்படின்னா சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்கள் நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க, ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க. இது இவர்களுடைய சிந்தனை மற்றும் செயல்ல பிரதிபலிக்கும். மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாகவே இருப்பாங்க. போட்டியிலையும் பணியிடத்திலையும் எப்போதும் முதலிடத்தில் இருக்க விருப்பப்படுவாங்க. ஒரு அணியை வழிநடத்தக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரம் பெரியதாகவே இருக்கும். அதிக பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே தங்களின் நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அணியையும் சிறப்பாகவே வழிநடத்தவும் செய்வாங்க. அதிக அளவில் பயணம் செல்ல விருப்பப்படுவாங்க. ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்தாலும் நண்பர்களுடன் நட்பாக பழகிறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவே இருப்பாங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு பணியிடத்திலையும் சிறப்பாகவே செயல்படுவாங்க. அன்பானவர்களாக இருந்தாலும் அடிக்கடி இவர்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும். இவர்களினுடைய பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது. இவர்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது அவசியம். பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவீங்க. என்ன ராசியை சேர்ந்தவர்கள் திருமண வாழ்க்கை உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விரும்புவீங்க. அவர்களுக்காக அர்ப்பணிப்புடன் உழைப்பாங்க. சமூகத்தில் தங்களினுடைய செல்வாக்கு தக்க வைத்துக் கொள்ள தங்களால் முடிந்த அனைத்து விஷயத்தையும் செய்வாங்க. குழந்தைகளிடம் அன்பும் உணர்ச்சி பூர்வமான உறவையும் கொண்டிருப்பாங்க. தங்களின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை கொண்டிருப்பாங்க. குடும்பத்தின் தேவைகளை சிறப்பாக கவனிப்பாங்க. காதல் விஷயத்தில் மரபுகளை தாண்டி நடப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சிறந்த தலைவராகவும் மேல் அதிகாரியாகவும் இருக்க நினைப்பாங்க. இவர்களிடம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதிக ஆசை இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தவும் நினைப்பாங்க. அதில் சிறப்பான வெற்றியையும் பெற முடியும். ஒரே இடத்துல இல்லாமல் வெளியிடத்துலையும் சென்று வெற்றி பெற நினைப்பாங்க. அதிகமாக பயணம் செய்ய விரும்பும் இவங்க வேலை தொடர்பான பயணத்திலையும் சிறப்பான வெற்றியை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் சிம்ம ராசியினுடைய அதிபதியாவார். சிறப்பான ஆளுமை திறன் தலைமைத்துவம் கொண்டவர்களாகவும், அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியினுடைய நட்பு ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம், கடகம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் நட்பு ராசிக்காரர்களாகவே இருப்பாங்க. ரிஷபம் மற்றும் கும்ப ராசியை சேர்ந்தவர்களுடன் நல்லுறவு இவர்களுக்கு இருக்காதுங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் அப்படிங்கிறது மிக கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்க பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் இடைஞ்சல்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க.
அதே மாதிரி நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நடப்பதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் பல வழிகள்லையும் ஏற்பட்ட தொல்லைகள் சிறிது சிறிதாக தான் குறையவும் ஆரம்பிக்கும். பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் சிறிது கால தாமதம் அப்படின்னு ஆகத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் பொறுமையும் இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலைகளையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் நல்லது. திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகம் உண்டாக பெறுவீங்க. வீண் செலவுகள், கௌரவ குறைச்சல் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் குருவினுடைய சஞ்சாரத்தால் தேவையான பணவரத்து ஏற்படவும் செய்யலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல், காரியங்களில் இழுபறி அப்படின்ற நிலையை காண்பீங்க. பேச்சு குறைத்து செயலில் ஈடுபடுவது நன்மையை தரும். குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும். பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து வரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. தாய் தந்தையின் உடல் நிலையிலையும் கவனத்தை செலுத்துறது நல்லது. பெண்களுக்கு தொல்லைகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு வீண் செலவுகள் உண்டாகலாம். வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசித்து கொடுக்க பாருங்க. கலைத்துறையினருக்கு பணவரத்து எதிர்பார்ப்பது போல் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில மெத்தன போக்கு ஏற்படாம தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். எந்த காரியத்திலையுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரத்து தாமதமும் பெறலாம். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் உண்டாக பெறுவீங்க. சொத்து, மனை சம்பந்தமான காரியங்கள்ல தடை தாமதம் ஏற்படத்தான் செய்யும். வீண் பயம் ஏற்படலாம். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்கலாம். வீண் வழக்கு விவகாரங்களும் வரலாம். இந்த காலம் எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம். வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க. எதிர்பாலினத்தாருடன் பழகும் போது கவனமாகவே இருக்க பாருங்க. மனதில் தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யும். இனிமையான பேச்சின் மூலமா சிக்கலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க. தங்களுடைய திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியப்படையவும் செய்வாங்க. அலைச்சலை தவிர்ப்பதன் மூலமா களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ளவும் முடியும். வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்து கொள்வது அவசியம். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றத்தையும் காண்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டையும் பெறுவாங்க. ஆனாலும் கடுமையான பணியின் காரணமாக சோர்வு உண்டாகவும் பெறலாம். குடும்ப விஷயங்களில் ஆர்வத்தையும் காண்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் செல்லும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. பெண்களுக்கு திடீர் அப்படின்னு கோபம் உண்டாவது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு தங்களின் திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பாடங்களை நன்கு படித்து பாராட்டு பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகலாம். பிள்ளைகளின் ஆதரவும் கிடைக்கும். செலவுகள் ஏற்படவும் செய்யும். பயண சுகம் கிடைக்கப்பெறும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படலாம். தேவையான பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்களாகவே மாறுவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுக்கு பின்னால் தங்களை பற்றி புறம் பேசியவர்கள் தங்களிடம் சரணடைவாங்க. எதிலையுமே எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியம். எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரத்தும் இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்க பெறுவீங்க. அதே போல எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமாக செயல்படும் அளவு தன்னம்பிக்கையும்
நன்மையும் ஏற்படலாம். மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். பணவரத்து அதிகரிக்கும், மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வரும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும்.